சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுப்ராஜ், சுப்ரீம் செஸ் அகாடமி ஆண்டிப்பட்டி. இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா ப்ளே பண்ணுவாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு சம் ரூல்ஸஸ் தெரியாது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா கேஸ்லிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க, கேன்சல் பண்ண கூட தெரியும், பட் ஆனால் அதற்கு சம் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வந்து அவங்களால தெரியாது, ஃபாலோ பண்ண தெரியாமல் கேன்சல் வந்து தப்பாக பண்ணி இல்லீகல் வாங்கிடுவாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி எத்தனை வகையான கேன்சலிங் இருக்குது, ஸோ அந்த கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ்லிங்ன்றது வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷல் மூவ்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் வந்து ரெண்டு வகையான கேஸ்லிங் இருக்குது. ஒன்று கிங் சைடு கேஸ்லிங் அல்லது ஷார்ட் சைடு கேஸ்லிங். ரெண்டாவது ஒன்று வந்து இந்த சைடு பண்ணோம்னா குயின் சைடு கேஸ்லிங் அல்லது லாங் சைடு கேஸ்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து ரெண்டு வகையான கேஸ்லிங் டைப் ஆஃப் கேஸ்லிங் இருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பொசிஷன் இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணுறதுக்கு சம் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், ப்ளஸ் அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் சைடு கிங் சைடு கேஸ்லிங் எப்படி பண்ணணும்னா, எப்பவுமே கிங் வந்து என்ன பண்ணணும், ரெண்டு ஸ்டெப் தான் வரணும். 2 1 2 அதே கையால ரூக் எடுத்து ரெண்டு ஸ்டெப் இங்க வச்சிடணும். இதுக்கு பேர் வந்து ஷார்ட் கேஸ்லிங். இப்போ லாங் கேஸ்லிங் எப்படி பண்ணணும்னா, கிங் வந்து எப்பயுமே ரெண்டு ஸ்கொயர் தான் போகும், 1 2. இப்போ இந்த சைடு இருக்க ரூக் வந்து எத்தனை ஸ்கொயர் போகும்னா 3 ஸ்கொயர் போகும், 1 2 3 இங்க வந்துடும். இதுதான் லாங் சைடு கேஸ்லிங். ஸோ இந்த கேன்சல் பண்றதுக்கு இப்போ நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா, இந்த கிங்குக்கும் ரூக்குக்கு இடையில வந்து எந்த பீசஸும் இருக்கக்கூடாது ஒன்று. ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிங்கை தான் மூவ் பண்ணணும். கிங்கை ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு ரூக் எடுத்து வைக்கணும். அதுதான் கரெக்ட். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ரூக் இங்கே கொண்டு வந்துட்டு ரெண்டாவது கிங்கை கொண்டு போவாங்க. ஸோ அது தப்பு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கிங்கை தான் மூவ் பண்ணணும். ஸோ இடையில எந்த பீஸும் இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் கிங்கை தான் மூவ் பண்ணணும். பிளஸ் வந்து இன்னொரு மெயினான கண்டிஷன் என்னன்னா, கிங்கை வந்து அட்டாக்ல செக்ல இருக்கும்போது கேன்சல் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பீஸ் இங்க இருக்கு, இவங்க இங்க கொண்டு வந்து செக் வச்சிருக்காங்க, செக்ல இருக்கு, இப்போ கேன்சல் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. செக்ல இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது, கேன்சல் பண்ணக்கூடாது. நீங்க வந்து இப்போ செக்கை அவாய்ட் பண்ணிட்டு இவங்க அடுத்து மேலே போயிட்டாங்கன்னா அடுத்த மூலை வந்து நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, ஒன்ஸ் வந்து நீங்க கிங்கை எப்பயாவது மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா கேன்சல் பண்ணக்கூடாது. அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இப்போ இங்க இருந்து இங்க செக் வச்சிருக்காங்க, பிளாக் டு பிளே செக் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க செக் இருக்குன்றதுக்காக என்ன பண்ணிட்டீங்க, மூவ் பண்ணிட்டீங்க. அவர் நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, எங்கேயோ வெளில போயிட்டாரு. இப்போ நீங்க மறுபடியும் இதே ஸ்கொயர் பண்ணிட்டீங்க. இப்போ கேன்சல் பண்ணலாம்னா பண்ணக்கூடாது. ஒன்ஸ் வந்து கிங்கை மூவ் பண்ணிட்டா கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ கண்டிஷன் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் கிங்கை தான் மூவ் பண்ணணும், ரூக்கை நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும், ஒரே கையில தான் பண்ணணும். மெயினானது ஒன்றுனா ஒரு கையில தான். ஒரு சிலர் என்ன பண்ணுவான், இப்படி வச்சுட்டு இங்க எடுத்து வச்சு இங்க எடுத்து வைப்பான். ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஒரே கையில தான். இந்த சைடு பண்ணாலும் அதே கையால தான் ரூக் எடுத்து வைக்கணும். ஸோ ஒரு கையில தான் பண்ணணும். கிங்குக்கும் ரூக்குக்கும் இடையில எந்த பீஸும் இருக்கக்கூடாது, செக்கில் இருக்கும்போது கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் கண்டிஷன்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னா, இப்போ இங்க இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்க பிஷப் இங்க இருக்குன்னு வைங்க. இப்போ நீங்க கேன்சல் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. ஏன்னா கிங் போய் ரீச் ஆகக்கூடிய பிளேஸ் வந்து செக்கா இருக்கு. ஸோ இப்பயும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, கேன்சல் பண்ணக்கூடாது, ஏன்னா செக். ஸோ இந்த கண்டிஷன்ல வந்து நீங்க கேன்சல் பண்ணக்கூடாது. சரிங்க சார், இப்பெல்லாம் அதை மாறி நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன சார் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே வந்து இல்லீகல் தான். ஸோ நீங்க ஒரு கையில தான் பண்ணணும், அது ரெண்டு கையில பண்ணா அது இல்லீகல். இடையில எந்த பீஸ் இருக்கக்கூடாது, அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து செக்ல இருக்கும்போது நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா அதுவும் இல்லீகல். ஓகேவா? நெக்ஸ்ட் கிங் ரீச் ஆகக்கூடிய இடம் வந்து செக்கா வந்துச்சுன்னா அப்போ கேன்சல் பண்ணாலும் அதுவும் இல்லீகல். ஒன்றுக்கு மட்டும் இல்லீகல் கொடுக்க மாட்டாங்க. அது எதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு இது இங்கே இருக்குன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் நீ கிங்கை மூவ் பண்ணாம கேன்சல் பண்றதுக்கு
ரூக்கை மூவ் பண்ணிட்டீங்க, 2 ஸ்கொயர் கொண்டு வந்து அதுதான் பிறகு கிங் எடுத்து வச்சீங்கன்னா இது மட்டும் என்ன ஆகாது, இல்லீகல்ல வராது. ஏன்னா இது டச் பீஸ்ல வந்துடும். ஃபர்ஸ்ட் என்ன வந்துடும், டச் பீஸ்ல வந்துடும். ஃபர்ஸ்ட் நீங்க ரூக்கை தொட்டீங்கல்ல, ரூக்கை ப்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூக்கை மட்டும் இங்க வச்சுட்டு கிங் எடுத்து இங்க வைக்கிறப்ப அதை ராங்னு சொல்லி கிங் மறுபடியும் இங்க வச்சுட்டு ப்ளே பண்ண சொல்லிடுவாங்க. இது மட்டும் என்ன ஆகாது, இல்லீகல்ல வராது, டச் பீஸ்ல வரும். நீங்க நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு கிங் சைடு வந்து கேன்சல் பண்ண முடியாது, குயின் சைடு வந்து நீங்க நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து கேசல். மறுபடியும் சொல்றேன், 2 டைப் ஆஃப் கேசலிங். கிங் சைடு கேசலிங் இருக்கு, குயின் சைடு கேசலிங் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே பண்றதுக்கு சம் கண்டிஷன்ஸ் என்னென்ன சொல்லியிருக்கேன். கிங்குக்கும் ரூக்குக்கும் இடையில வந்து எந்த பீஸ் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் கிங்கை தான் மூவ் பண்ணணும், நெக்ஸ்ட் ரூக்கை மூவ் பண்ணணும், நெக்ஸ்ட் ஒரே கையில தான் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து செக்ல இருக்கும்போது கேன்சல் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் போய் கிங் ரீச் ஆகக்கூடிய இடம் வந்து செக்கா இருக்கக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணணும். இதுக்கு எல்லாமே பண்ணணும்னா பனிஷ்மெண்ட் வந்து இல்லீகல் தான், எக்ஸப்ட் ஒன்று தவிர. ஃபர்ஸ்ட் கிங்கை மூவ் பண்ணாம ரூக்கை மூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மட்டும் வந்து இல்லீகல் கொடுப்பாங்க. சரிங்க சார், இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க கேன்சல் பண்ணணுமானா பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. நம்ம கேன்சல் பண்ணாம கூட நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது, ஏன்னா கிங் வந்து சேஃப்டியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் கேன்சல் பண்றாங்க. சரி, ஒரு கேம்ல வந்து எத்தனை டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம்னா, ஒரு கேம்ல வந்து ஒரு டைமுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா நீ கேன்சல் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், இங்க மூவ் பண்ணிருப்ப. ஸோ கண்டிஷன்ஸ் வந்து நம்ம அப்ளிகேட் ஆயிடுச்சு, கிங் வந்து நம்ம ஒன்ஸ் மூவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த சைடு நீங்க கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஒரு கேம்ல வந்து ஒரு டைம் தான் கேன்சல் பண்ண முடியும். அது ஷார்ட் சைடும் பண்ணிக்கலாம், குயின் சைடும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கேன்சல் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ரூல்ஸ். ப்ளஸ் வந்து அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.